ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். டைம் இப்போ 9:14 AM, ஃப்ரைடே ஆகஸ்ட் 25, 2023. மார்க்கெட் கரெக்ஷனாக பிறகு பேங்க் நிஃப்டி 220 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவராலாக 44,276.20 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 89.30 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 19,297.40 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே கேப் டவுன் ஓப்பனிங். அவசரப்பட்டு நம்ம எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நேற்று இரவு மற்றும் இன்று காலை பங்குச் சந்தையை பல கோணங்களில் பிரித்து ஆராய்ந்ததில் நேற்று போலவே இன்றும் நம் காளையனை ஏரில் பூட்டினால் பாதமான உழவு நிச்சயமாக கிடைக்கும் என என்னுடைய முன்னனுபவம் உறுதியாக கூறியதால் கலப்பனவன் போட்டாங்க. நீ எல்லாம் முதல்ல கொண்டு போய் வயலில் வச்சுட்டு போறவ வந்து மாட்டை ஓட்டிட்டு போயிடலாம். இன்னைக்கு நீ ஒரு முடிவில் தான் இருக்கிற. சரி, நேற்று மாதிரி இன்னைக்கு ஒரு சால் ஓட்ட போறியா இல்லை 2 சால் ஓட்ட போறியா? இல்லப்பா, இன்னைக்கு அரை சால் மட்டும் ஓட்டிட்டு மாட்டை அவுத்து விட்டுறலான்னு இருக்கிறேன். மணி இப்போ 9:17 AM. நிஃப்டி 50லேருந்து ஆகஸ்ட் 19,400 கால் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே டார்கெட்டில் 25% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் எதுவும் கிடையாது. குவான்டிட்டியில் 50 மட்டும் இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் ப்ரைஸ்லேயே 50 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் 47.60 இருந்து நம்ம டார்கெட்ல செட் பண்ணினா 25% 59.50 ரீச் பண்ணுமா? அல்லது இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக்குக்கு நான் ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் எங்க போய் நிக்குதுன்னு வெள்ளை நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போட்டு செஞ்ச பாசி பருப்பு பாயாசத்தை சூடா சுவையா குடிச்சுக்கிட்டே மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டை கவனமாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50லேருந்து ஆகஸ்ட் 19,400 கால் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 47.60 பிறகு நம்முடைய காலை சிறிது நேரம் எடக்கு முடக்கு செய்து, அதாவது 45.30 வரைக்கும் பின்னோக்கி சென்று நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 115 ரூபாய் மைனஸ்ல இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 4.83% மைனஸ்ல இருந்திருக்கு. இப்போ இங்கிருந்து நம்முடைய காலை தனது சேட்டைத்தனத்தை நிறுத்திவிட்டு மிகவும் பொறுப்பாக தனது இலக்கு ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வைத்து மிக நேர்த்தியாக செயல்பட்டு நம்முடைய 25% டார்கெட்டையும் தாண்டி சென்றுள்ளது. ஏரில் பூட்டிய நமது காலை தனது பணியை வெகு சிறப்பாக செய்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இப்ப நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 617.50 ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த வாரத்தின் இறுதி நாளான இன்றும் லாபகரமாகவே அமைந்தது. இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணின பிறகு ஒரே ஒரு இன்ச் மட்டும் முன்னே சென்று விட்டு, அதாவது 60.45 வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ இங்கிருந்து இந்த ஸ்ட்ரைக் மளமளவென சரிந்து 32.15 தன்னுடைய சரிவை சரி செய்து கொண்டது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்கோ. 25% டார்கெட்டுக்கு பதிலாக 27%க்கும் மேலே டார்கெட் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். நம்முடைய பொசிஷன் ஸ்டெப் சிவப்பு நிறத்தில் மிகவும் மங்களகரமாக பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்திருக்கும். சரியாக 0.50 நம்முடைய லாபம் மற்றும் கேபிட்டலை காப்பாற்றிவிட்டோம்.
என்னுடைய இந்த துல்லியமான கணிப்பிற்கு எனக்கு நானே கூறிக்கொள்ளும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் ஆனா 47.60 காசை வச்சு டோட்டல் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா டோட்டலா இந்த ஸ்ட்ரைக் 32.45% வரைக்கும் மைனஸ்ல இருந்திருக்குப்பா. நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல ட்ரேடிங் பண்ணின அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ ஆவரேஜ் பிரைஸ் 47.60 காசு போட்டா 2380 ரூபாய். நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டையும் தாண்டி எக்ஸிட் ஆனதுனால நம்முடைய லாபம் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ 12.35 பாயிண்ட்ஸ் போட்டா 617.50 காசு. அதாவது மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 22.50 காசு ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. 2380 ரூபாயில நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடிங் பண்ணி நம்ம புக் பண்ணின ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 617.50 காசு. அதாவது 25.94% லாபம். இதுல மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 0.94% ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. இன்றைய பொழுதும் நம் எதிர்பார்த்த வெற்றியுடன் ஆனந்தமாகவே முடிந்தது. நம்ம இன்னைக்கு நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையா நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, கரெக்டான ஸ்ட்ரைக் அதாவது கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா. நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல ஒரே ஒரு ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்திருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிருக்கு. நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்ம ஸ்ட்ரைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணலனாலும் நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைத்திருக்கு. தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தின ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க முழுமையாக தெரியாம இந்த கரடி மாடு ரெண்டையும் ஒரே ஏர்ல பூட்டி ஈஸியா உழவு ஓட்டிடலாங்கிற எண்ணம் ஒரு துளி கூட வரக்கூடாது. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம நாங்கெல்லாம் 5 கலப்ப டிராக்டர்லயே உழவு ஓட்டினவங்க. இதெல்லாம் ஏமாத்திரம்னு உள்ள வந்தீங்கன்னா பையில இருக்கிற பணத்தை மார்க்கெட் பாதமா உழுதுட்டு போயிடுவன். தயவு செய்து பங்கு சந்தையில் அதுவும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். மார்க்கெட்டை கவனமா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிழையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது என்னன்னா இன்னைக்கு நம்முடைய டார்கெட்டான 59.50 காசை 2 முறை வந்த பிறகும் டார்கெட் ட்ரிகர் ஆகாம நம்ம ஸ்ட்ரைக் இன்னும் ஓபன்ல தான் இருந்திருக்கு. இன்னைக்கும் நான் பதற்றப்படாம பொறுமையா நம்முடைய டார்கெட் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை ஒரு வழியா எடுத்தாச்சுப்பா. அநேகமா இன்னைக்கும் ஏதாவது சர்வர் எரர் அல்லது நெட்வொர்க் இஷ்யூவா கூட இருக்கலாம். எது எப்படியோ நம்முடைய டார்கெட் சக்சஸ்ஃபுல்லா ட்ரிகர் ஆயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்பா. சரி, வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம புக் பண்ணின ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்றதுக்கு முன்பு நம்முடைய இன்றைக்கான brokerage ஃபீஸ் எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்துறலாம். ஆர்டர்ஸ் டாப் குள்ள போயிட்டு மறுபடியும் ஆர்டர்ஸ் டாப்ல எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ்ல கான்ட்ராக்ட் நோட்டை கிளிக் பண்ணுனா இங்க விர்ச்சுவல் கான்ட்ராக்ட் நோட்ல நம்முடைய இன்றைக்கான டோட்டல் brokerage ஃபீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணி செல் பண்ணனதுக்கு டோட்டல் brokerage ஃபீஸ் இன்க்ளூடிங் அடிஷனல் சார்ஜஸோட டோட்டலா 52.28 பைசாவா சார்ஜ் பண்ணிருக்காங்க. இப்போ இங்கிருந்து இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலையை நம்முடைய ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணிடலாம். மேல இருக்கிற ஃபண்ட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு இங்க வித்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம நேற்று மற்றும் இன்று புக் பண்ணின ப்ராஃபிட்ல இருந்து இங்க அமௌண்ட் டு வித்ட்ரால 900 ரூபாய்னு டைப் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல புக் பண்ற ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணனாதான் நம்ம ஒரு ட்ரேடர் அப்படிங்கிற நம்பிக்கையே வருதுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் கர்ஷன பிறகு பேங்க் நிஃப்டி 264.75 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவரால் 44,231.45 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 120.90 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 19,265.80 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் என்னாச்சு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை மற்றும் மறுநாள் மார்க்கெட் க்ளோஸ்ல இருக்கும். திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். until then bye from market என்னாச்சு.